சவுதி அரேபியா நாட்டிலிருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று பதிவினால் 10ஆம் திகதி 2ஆம் மாதம் 2021ஆம் ஆண்டு. இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 19.14 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 51.18 புள்ளிகள். இலங்கை வருகை தருவதற்கான விமான டிக்கெட்டுகளை பெற முடியாத இலங்கையர்களுக்கு முக்கிய அறிவித்தல். இலங்கை வருகை தருவதற்கான விமான டிக்கெட்டுகளை பெற முடியாத நிலைமையில் இலங்கையர் ஒருவர் ஏதேனும் ஒரு நாட்டில் இருப்பின் அது தொடர்பில் உடனடியாக அவர்கள் வசிக்கும் நாட்டில் உள்ள இலங்கை தூதரகத்துக்கு அறிய தரவும் அல்லது வெளிநாட்டு அலுவல்கள் பிரிவின் 800 119 119 என்ற கட்டணமற்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைக்கவும் என்று இலங்கையின் தொழில் அமைச்சர் நிமால் சிறிபால டிசில்வா வேண்டுகோள் விடுத்துள்ளார். சவுதி அரேபியாவில் நுழைய காத்திருக்கும் இந்தியர்களுக்கு அபுதாபி இந்திய தூதரகம் விடுத்துள்ள விசேட அறிக்கை. சவுதி அரேபியாவில் நுழைய காத்திருக்கும் இந்தியர்கள் அபுதாபி இந்திய தூதரகம் முக்கிய அறிவித்தலை வெளியிட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் அபுதாபி இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சவுதி அரேபியா, இந்தியா, அமீரகம் உட்பட 20 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் நாட்டில் நுழைய திடீரென தற்காலிக தடை விதித்துள்ளது. அதிலும் இந்தியர்கள் இந்த நாடுகளுக்கு நேரடியாக நுழைய கடந்த பல மாதங்களாக தடை நிலுவையில் உள்ள நிலையில் அமீரகத்தை தற்காலிகமாக புகலிடமாக கொண்டு சவுதி அரேபியா மற்றும் வேறு நாடுகளுக்கு அவர்கள் பயணம் செய்து வந்தனர். அமீரகத்தில் உள்ளவர்கள் திடீரென தடை விதிக்கப்பட்ட நிலையில் தற்காலிகமாக அமீரகத்தில் தங்கியுள்ள ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் தவிர்க்கின்றனர். இப்படி சிக்கியுள்ள இந்தியர்கள் பலருக்கு விசிட் விசா காலாவதியுள்ள நிலையில் தூதரகம் வெளியிட்டுள்ள செய்தியில் சவுதி அரேபியாவில் வசித்துள்ள இந்த தற்காலிக தடை காரணமாக பரவல் அதிகரித்து வரும் நிலையில் உடனடியாக நீங்குமா அல்லது நீடிப்பு செய்யப்படுமா என்பது குறித்து இப்போது தெளிவாக தகவல் எதுவும் இல்லை. எனவே இப்படிப்பட்ட இந்தியர்கள் தாயகம் திரும்பும் முடிவை தேர்ந்தெடுக்க வேண்டுமென்று இந்த சூழ்நிலையிலும் நூற்றுக்கணக்கான இந்தியர்கள் டிராவல்ஸ் ஏஜென்சிகள் வாக்குறுதியை நம்பி அமீரகத்தில் புதிதாக வந்த வண்ணம் உள்ளனர். இவர்கள் அமீரகத்துக்கு வருகை தற்காலிகமாக தவிர்க்க வேண்டும். இதேபோல் தற்போதைய சூழ்நிலையில் கூடுதல் நாடுகள் தங்கள் நாடுகளில் வெளிநாட்டவர் நுழைய தடை விதிக்கக்கூடும். எனவே இப்படி தற்காலிகமாக புகலிடமாக கொண்டு சவுதி அரேபியா நுழைய வருகின்ற நபர்கள் கூடுதலான கையிருப்பு பணத்தை கைவசம் வைத்துக்கொண்டு மட்டுமே தாயகத்திலிருந்து புறப்பட வேண்டும் என்று எச்சரிக்கை செய்கின்றோம். சவுதி அரேபியாவில் வைரஸ் பற்றிய வதந்திகள் பரப்பினால் 1 வருடம் சிறை, 1 லட்சம் ரியால் அபராதம். வைரஸ் தொற்றுநோயை பற்றிய வதந்திகளை சமூக ஊடக தளங்கள் வழியாக பரப்பி பீதியை ஏற்படுத்தினால் தவறான தகவல்களை பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை மற்றும் அபராதம் விதிக்க வேண்டும் என்று சவுதி அரேபியா உள்துறை அமைச்சகம் உறுதிப்படுத்தியது. 100,000 ரியால்களுக்கு குறையாத அபராதம் மற்றும் 1 வருடத்துக்கு 5 வருடங்களுக்கு மிகாமல் சிறை தண்டனை வழங்கப்படும். இந்த தவறு மீண்டும் நடைபெற்றால் தண்டனைகள் இரட்டிப்பாகும். சவுதி அரேபியாவில் விதிமீறல் சவுதி அரேபியா அல்லாத ஒரு நபருக்கு விதிக்கப்பட்டால் அவர் சவுதியிலிருந்து நாடு கடத்தப்படுவதன் மூலம் தண்டிக்கப்படுவார். அவருக்கு எதிராக எடுக்கப்பட்ட தண்டனை அமுல்படுத்திய பின்னர் அவர்கள் சவுதி அரேபியாவுக்குள் நுழைய நிரந்தரமாக தடை விதிக்கப்படும் என்று சவுதி அரேபியாவின் உள்துறை அமைச்சகம் விசேட அறிக்கையில் இந்த விடயத்தை கூறியிருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் அவர்களின் வாழ்க்கையை சித்தரிக்கும் அருங்காட்சியகம் சவுதி அரேபியாவில் திறந்து வைப்பு. நபிகள் நாயகம் அவர்களின் வாழ்க்கை மற்றும் இஸ்லாமிய நாகரிகம் தொடர்பான அருங்காட்சியகம் சவுதி அரேபியாவின் புனித மதீனா நகரில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அருங்காட்சியகத்தின் திறப்பு விழாவும் சர்வதேச கண்காட்சியும் இடம்பெற்றிருக்கின்றது. புனித மதீனா நகரின் ஆளுநரும் மதீனா பிரதேச அபூர்வத்தின் அதிகார சபையின் தலைவருமான இளவரசர் ஃபைசல் பின் சல்மான் அவர்கள் அருங்காட்சியகத்தை திறந்து வைத்தார். சவுதி அரேபியாவில் 2030ஆம் ஆண்டு தொலைதூர திட்டத்தின் அடிப்படையில் ஒரு இலக்கான கலாச்சார சுற்றுலாத்துறையை மேம்படுத்தி சுற்றுலா பயணிகளை கவர்ந்தெழுக்கும் நோக்கில் அருங்காட்சியகம் திறக்கப்பட்டுள்ளது. உலக முஸ்லிம் லீக்கின் கண்காணிப்பின் கீழ் சர்வதேச கண்காட்சி நபிகள் நாயகம் அவர்களின் வாழ்க்கை மற்றும் இஸ்லாமிய நாகரிகம் தொடர்பான அருங்காட்சியகம் திறக்கப்பட்டுள்ளது. மதீனாவின் புனித மஸ்ஜிதுல் நபவி பள்ளிவாசலுக்கு அருகில் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த அருங்காட்சியகம் ஒரு நாளில் 24 மணித்தியாலங்களும் திறக்கப்பட்டிருக்கும் நபிகள் நாயகம் அவர்களின் வாழ்க்கை மற்றும் இஸ்லாமிய உலகின் வரலாற்றை பிரதிநிதித்துவப்படுத்தும் அருங்காட்சியகமாக இது அமையப்பெற்றுள்ளது.
சவுதி அரேபியாவில் தற்சமயம் வைரஸ் தொற்றுக்கள் அதிகரித்து வரும் நிலையில் நீங்கள் முடிவெட்டும் இடங்களில் மிகவும் விழிப்புடன் கவனமுடன் சுகாதார விதிமுறைகளை பின்பற்றி செயற்படுமாறு சுகாதாரத்துறை உங்களுக்கு வேண்டுகோள் விடுக்கின்றது. புனித ரமலான் மாதத்தை நாம் அடைவதற்கு இன்னும் 61 நாட்கள் உள்ளன. துபாய் வழியாக இந்தியர்கள் அமீரகம் வழியாக சவுதி அரேபியா மற்றும் பிற நாடுகளுக்கு செல்ல வேண்டாம் என்று இந்திய தூதரகம் அறிவுரை. தற்பொழுது அமீரகத்தில் தவிக்கும் இந்தியர்கள் மீண்டும் தாயகம் திரும்புமாறும் தாங்கள் செல்ல இருக்கும் நாடுகளில் வைரஸ் தொடர்பான தடைகள் நீங்கிய பிறகு மீண்டும் பயணத்தை தொடருமாறு இந்தியாவில் உள்ள ஐக்கிய அரபு அமீரகத்திலுள்ள இந்தியன் எம்பசி உங்களை பணிவுடன் கேட்டு நிற்கின்றது. மக்கா ஹரமன் எக்ஸ்பிரஸ் ரயில்வே ரம்லானுக்கு முன் செயல்பட தொடங்கும் சவுதி அரேபியா போக்குவரத்து துறை அமைச்சர் அறிவித்திருக்கின்றார். வைரஸ் பேரிடர் காலத்தில் 7 லட்சத்துக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு உம்ரா யாத்திரைகள் பயன் பெற்றிருக்கின்றார்கள். சவுதி அரேபியாவில் தவறான முறையில் முகக்கவசம் அணியாமல் சரியான முறையில் முகக்கவசம் அணிவது தங்களது ஒத்துழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பின் சான்றாகும் என்று சவுதி அரேபியா சுகாதார அமைச்சர் அறிவித்துள்ளார். கடந்த 24 மணி நேரத்தில் 353 வைரஸ் தொற்றுக்கள் பதிவாகி இருக்கின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் 4 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றனர். வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 3,70,987 நபர்கள் ஆகும். இந்திய தூதுவர் டாக்டர் ஆசப் சயீத் தமாமில் பார்வையிட்டு இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து விவாதித்திருக்கின்றார்கள். மனிதவள அமைச்சகம் 2 நாள் வார இறுதி மற்றும் தனியார் துறையில் 40 வேலை நேரங்கள் கொண்ட வாரத்தை முன்மொழிந்திருக்கின்றது. சவுதி அரேபியாவின் உளவியலாளர் ஒருவரின் கருத்து 70% ஆண்கள் பாலியல் காரணங்களுக்காக 2வது மனைவியை பெற விரும்புகின்றார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இது மோசடி அல்ல என்றும் சவுதி அரேபியா உளவியலாளர் ஒருவர் கருத்தை பகிர்ந்திருக்கின்றார். VFS யத்தா கவுன்சிலேட்டர் இந்திய மக்களுக்கு சேவைகளை வழங்கிட இருக்கின்றார்கள். மதீனாவில் பிப்ரவரி 19 ஈசானில் பிப்ரவரி 26 மற்றும் 27 மற்றும் அல் பஹாவில் மார்ச் மாதம் 5 நஜ்ரானில் மார்ச் மாதம் 12 தைஃபில் மார்ச் மாதம் 19 யன்புவில் மார்ச் மாதம் 26 மக்காவில் ஏப்ரல் மாதம் 2 சவுதி அரேபியாவின் பல்வேறு மாகாணங்களில் உள்ள 10 மசூதிகள் வைரஸ் காரணமாக தொடர்ந்த இஸ்லாமிய விவகாரங்கள் அழைப்பு மற்றும் வழிகாட்டுதல் அமைச்சகத்தினால் மூடப்பட்டிருக்கின்றன. மசூதிகளில் வழிபாட்டாளர்கள் மற்றும் ஊழியர்கள் வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. ரியாத்தில் 5 மசூதிகளும் அல் பஹாவில் உள்ள அல் முன்டாக் மற்றும் தமாம் தலா ஒரு மசூதிகள் வடக்கு எல்லையில் 3 மசூதிகள் மூடப்பட்டன. மசூதிகளில் கிருமிநீக்கம் செய்யப்பட்ட பின்னர் மீண்டும் திறக்கப்படும் என்றும் சுகாதார அமைச்சின் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டிருக்கின்றது. நீங்கள் பணிபுரியும் தொழில் புரியும் வேலை நிறுவனங்கள் தொழில் புரியும் வேலை இடங்களில் நீங்கள் கை கொடுக்காமல் இருக்க கடும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுங்கள். துபாயில் சிக்கி தவிக்கும் வெளிநாட்டவர்களின் பயண அனுமதிகளுக்கு மத்திய அரசின் உதவிகள் கோரும் கேரள அரசு. வைரசுக்கு எதிராக சவுதி அரேபியா தயாரித்த தடுப்பூசி பரிசோதனைகள் ஆரம்ப பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். சவுதி அரேபியா மன்னர் சல்மானின் அனுமதியுடன் 5 பல்கலைக்கழகங்களில் இணையவழி கற்றலுக்கான சேர்க்கைகள் ஆரம்பம். ஹுரூப் உள்ளவர்கள் தவக்காலானாவை பயன்படுத்த இயலாது என்ற அறிவித்தல் ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. அதாவது முதலாளியை விட்டு ஓடி போனவர்கள் தவக்காலானா பயன்படுத்த இயலாது என்று கூறப்பட்டுள்ளது. ஊரடங்கு மீண்டும் விதிப்பதா இல்லையா என்பது பொதுமக்கள் கைகளில் உள்ளது. ஊரடங்கு உத்தரவை மீண்டும் சுமத்துவது குறித்து முடிவுகள் பொது மக்களின் கைகளில் உள்ளது என்றும் அதற்கான தேவைகள் ஏற்படும் போது ஊரடங்கு உத்தரவு ஒப்புதல் அளிக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறுகின்றார். அதிகரித்து வரும் வைரஸ் எண்ணிக்கை நோயின் தீவிரத்தை குறிக்கின்றது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கடைப்பிடிக்க புறக்கணித்த நாடுகளில் வைரஸின் 2வது அலை தீவிரமாக பாதித்துள்ளது.
நீங்கள் மேற்கொள்ளும் அக்கறை இறைவனின் அருளால் 2ஆம் அலையிலிருந்து பாதுகாக்க காரணமாக அமையும் என்ற ஒரு குறுஞ்செய்தியும் சவுதி அரேபியாவில் இருக்கும் அனைத்து தொலைபேசிகளுக்கும் குறுந்தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள் சவுதி அரேபியா சுகாதாரத்துறையினரால். தவக்காலான ஆப்ஸ் பயன்பாடு இலவசம். சவுதி அரேபியாவில் தற்பொழுது பெரும்பாலான இடங்களில் தவக்காலான பயன்பாடு கட்டாயம் ஆக்கப்பட்டதை அனைவரும் அறிவோம். அதேபோல் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் தவக்காலான பயன்பாட்டை இலவசமாக பயன்படுத்த அனுமதிப்பதாக தகவல் தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப ஆணையகம் அறிவித்துள்ளது. நன்றி. மீண்டும் இன்னுமொரு சவுதி அரேபியா பற்றிய தகவலோடு உங்களை சந்திப்போம். கடந்த ஒரு வார காலமாக எமக்கு ஏற்பட்ட சிறு பிரச்சனைகளால் செய்திகள் தகவல்கள் ஒன்றும் பரிமாற்றம் செய்யவில்லை, பதிவேற்றம் செய்யவில்லை. அதற்காக அதையிட்டு நாம் மனம் வருந்துகின்றோம். தொடர்ந்தும் உங்கள் ஒத்துழைப்புடன் பயணித்து கொண்டிருக்கின்றோம். நன்றி, வணக்கம். என்றும் உங்கள் ஒத்துழைப்புகளுடன்